வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஸ்டர் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிடுங்க. ப்ரொக்கோலியும் ஒயிட் காராமணி வச்சு ஒரு டிஷ் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ப்ரொக்கோலி, ஒயிட் காராமணி நான் ஊற வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, பூண்டு, சில்லி ஃபிளேக்ஸ், பட்டர். ப்ரொக்கோலியா காலிஃபிளவர் மாதிரி தான் கட் பண்ணிக்கணும், சின்ன சின்னதா. அது எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு, அதோட தண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். பெனிஃபிட்ஸ் இது நிறைய இருக்கு, இதுவும் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த தண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில ப்ரொக்கோலியை போடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சூடானா போதும், கை வைக்கிற அளவுக்கு தண்ணி சூடானா போதும். ரொம்ப நேரம் வேகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் சுடு தண்ணியிலும் இருக்கக்கூடாது. அதுக்குதான் 1 மினிட் நம்ம இந்த மாதிரி வார்ம் வாட்டர்ல நம்ம வைக்கிறோம். வெள்ளை காராமணியை நம்ம இப்ப வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், ஊற வச்சதுனால 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதா இருக்கணும். தக்காளியும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கணும். இப்போ காராமணியும் பாயில் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுவும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ரொக்கோலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா பட்டர் விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சம் ப்ரொக்கோலியோட பெனிஃபிட் சொல்லுங்கம்மா. இதுல நிறைய நார்சத்து இருக்குமா. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இதை நம்ம உணவுல சேர்த்துக்கலாமா. ஓகே, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். லேடிஸ் அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் வராம தடுக்குமா. ஓகேம்மா, சூப்பர் சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. அடுத்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன். சொல்லுங்க. இதுல விட்டமின் சி அண்ட் B2 இருக்கிறதுனால ஐசைட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, குட். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமா மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சமா கரம் மசாலா, அடுத்து flakes. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு, மஞ்சள், கரம் மசாலாலாம் சேர்த்த உடனே ப்ரொக்கோலியை ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஊற வச்சு பாயில் பண்ணியிருந்த இந்த காராமணியை தான் ஆட் பண்ணணும்.
ஏன்னா ப்ரொக்கோலி ஆட் பண்ணோம்னா சீக்கிரமா அது பாயில் ஆயிடும். பாயில் ஆனால் அதோட சத்து எல்லாம் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் காரமணியை தான் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். காரமணி போட்டதுனால கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கணும். காராமணி நல்லா வதங்கிடுச்சு. இந்த காராமணி சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க உணவுல சேர்த்துக்கலாம். வெள்ளை காராமணி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமும் இது வேகக்கூடாது, 1 மினிட் தான். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். காராமணியும் ப்ரொக்கோலியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். Until then, it's bye from Sisters Corner Tamil. Bye. Thank you for watching.